தெரியுமா? திருஷ்டாந்தப்படுத்தினான். அப்படிதான் கொரிந்து சபை அங்க ஸ்தாபிக்கப்பட்டது. கொரிந்து சபையை குறித்து நமக்கு தெரியும் அல்லவா? 1000 பிரச்சனைகள் உள்ள இருந்தாலும் அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்துச்சு தெரியுமா? யாதொரு வரங்களிலும் குறைவில்லாத அப்படி ஒரு சபை இதுவரை வேற எங்கேயுமே கிடையாது. அந்த டைம் பாத்தீங்களா? அந்த டைம் வரும், உங்களுக்கான அந்த அப்பாயிண்டட் டைம் வரும். தானியேல் எகிப்துல தானே, பாபிலோன்ல இருந்தார்ல. தானியேலுக்கு தெரியும்ல கர்த்தர் எப்படி சிறையிருப்ப என்ன பண்ண போறார், மாட்ட போறார். தானியேல் சும்மாவா இருந்தாரு? இல்லையே, வேலை பார்த்துட்டு தானே இருந்தாரு. காத்திருப்பின் காலத்துல கர்த்தர் உங்களை எந்த நிலையில வைத்திருக்கிறாரோ அதை சந்தோஷமா செய்யுங்கள். நான்லாம் இங்க இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா யோசேப்பை வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டான். நமக்குள்ள இருக்கட்டும், திட்டங்கள் கர்த்தர் ஏற்ற வேளையில நிறைவேற்றும். இயேசுவை பாருங்க, சொந்த ஊர்ல இயேசு பிரீச் பண்ணும் போது மத்தேயு சுவிசேஷத்துல இருக்கு இவர் தச்சனுடைய குமார். ஆனா மார்க் சுவிசேஷத்துல எப்படி